ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து நடந்தது இல்லையா, நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு எடுக்கும் போது ஒரு இன்பிட்வீன் எடுத்த ஒரு மேக்கப் கிளிப் தான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய டிப்ஸ் இருக்க போது, ஸோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த பேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க வந்து சுஷ்மா, அன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரிட்டி இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஷீ இஸ் சுஷ்மா. ஸோ என்னோட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நாயகி சீரியல். அண்ட் அங்கே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சீரியல்ஸ் சொன்னாங்க, சன் டிவியில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெரி கோஆப்ரேட்டிவ் மாடல் அன்னைக்கு. ஸோ முதல்ல ஆஸ் யூஷுவல் ப்ராடக்டோடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தோம். சுஷ்மாவுடைய ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபேர் டோன் தான், ஆனால் வந்து டிஸ்கலரேஷன் நிறைய இருந்தது. ஸ்பெஷலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிம்பிள் மார்க்ஸ் வந்து நிறைய. ஸோ ஈஸியாக வந்து கன்சீல் பண்ணாமல் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ். கன்சீல் மேலே இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நம்ம கன்சீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேக்கப் வந்து கேக்கி ஆகும் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து டைம் ஆக பேட்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கன்சீலர் போட்ட அந்த இடங்கள்லாம் வந்து பேட்சாக, அதாவது போடும்போது நல்லாயிருக்கும் மேக்கப். ஒரு 2 hours கழித்து நீங்கள் பார்த்தீங்க, இல்லை ஒரு 1 hour கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் தேங்கி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது பார்க்க எப்படி இருக்கும்னா ஸ்கின் வந்து பேட்சாக ஆயிடுச்சு மேக்கப் அப்படின்னு நமக்கு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்க்கு ஸ்பெஷலி ரெட் ஸ்பாட்ஸ் நிறைய. ஸோ நான் கிளாஸும் எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னோடய அசிஸ்ட் வந்து ஓரளவுக்கு தான் கவர் பண்ணாங்க. ஸோ அந்த ரெட் ஸ்பாட்ஸை வந்து ஈஸியாக தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னிக். நீங்களும் கற்றுக்கணுமா? வாங்க, கண்டிப்பாக வந்து அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது March 6th கண்டினியூஸ் 15 days கோர்ஸ். ஸோ இவங்களோட ஸ்கின் வந்து இப்படி தான் இருந்தது. தி அதர் சைடு அந்த பக்கம் கவர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இன்னும் ரொம்ப வந்து ரெட்டாக ரொம்ப வந்து இன்ஃபெக்டடாக இருந்தது ஸ்கின்னு. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்ஸ் இருந்தது. ஸோ ஆனால் ஈஸியாக வந்து நாங்கள் வந்து அதை எப்படி பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஐ மேக்கப். ஸோ ஐ மேக்கப் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்கப் வந்து ஒரு மாதிரி நீட்டாக க்ளீனாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக எப்போவுமே ஃபர்ஸ்ட் நான் ஐ மேக்கப் முடிச்சிடுவேன். இதில் வந்து க்ரீஸ் கட் சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு ஈஸியான ஒரு க்ரீஸ் கட் டெக்னிக் வந்து பார்த்துருந்தாங்க. அண்ட் வித் சம் ஷிம்மரி அண்ட் மெட்டாலிக் ஐ மேக்கப் மாதிரி கொடுத்துருந்தோம் இவங்களுக்கு. ஸோ ஐ யூஸ் மை ஹியூடா பியூட்டி பேலட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரோஸ் கோல்ட் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹியூடாவில். ஸோ ஹியூடா பியூட்டியில் நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா திஸ் பேலட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அது வந்து ரோஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிற ஒரு பேலட். ரொம்ப அழகாக இருக்கும் முகூர்த்தத்துக்குலாம் வந்து ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு. ரொம்ப சட்டிலான ஐ மேக்கப், மார்ஃபி மாதிரி ரொம்ப பிரைட்டாக கொடுக்காது இது கண்டிப்பாக. பட் ஆனால் இட் மர்ஜஸ் வித் ஒன் அண்ட் தி அதர் கலர்ஸோட நல்லா மர்ஜ் ஆகி நமக்கு அழகான கலர்ஸ் கொடுக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஞாபகங்களுக்கு வரதெல்லாம் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்டிங். ஆஸ் ஐ செட், இது வந்து ஷிம்மர் ஐ மேக்கப். இது கிளிட்டர் கிடையாது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கிளிட்டருக்கும் ஷிம்மருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக இட்ஸ் அ ஷிம்மர். ஒரு ஷிம்மர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அதே மாதிரி கிளிட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு டெக்னிக் இருக்குது. ஐ வந்து நல்ல ஜெட் பிளாக் வேணும். நீங்கள் ஃபினிஷ் ஆகும்போது பாருங்கள், நல்ல ஜெட் பிளாக் கொடுத்துருப்பேன். அண்ட் காஜல் இஸ் ஃப்ரம் இங்லாட் தான். ஸோ இங்லாட்டோடைய காஜல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் எப்போவுமே ஷிம்மருக்கு மேலே ஆர் கிளிட்டருக்கு மேலே வந்து நான் ஜெல் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ யூஸ் ஒன்லி அ லைனர், லிக்விட் லைனர். அண்ட் அன்றைக்கி வந்து ஈஸியாக விங்க் ஐ லைனர் வந்து ரொம்ப ட்ரெண்டி இல்லையா, நிறைய பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பிரைட்ஸ்க்கு. ஸோ அதை ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறது சொன்னேன். ஸோ யூ கேன் see the finish. அந்த விங்க் ஐ வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி அப்ளை பண்ணுறது சொன்னேன். நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த மேக்கப். ஸோ நீங்கள் அதை சொதப்பினீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சொதப்பிடுவீங்க. அதனால தான் இந்த 15 days ப்ரோ கிளாஸில் வந்து 8 மாடலுக்கு ப்ராக்டிக்கல் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து 8 மாடல்ஸ் கொடுப்பேன். அந்த 8 மாடலுக்குமே ட்ரெஸ்ஸஸ், ஜுவல்லரி, மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஒரு நாள் ஹெச்டி பண்ண வைப்பேன், ஒரு நாள் ஏப்ரஷ் பண்ண வைப்பேன். ஹெச்டியில் 2-3 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே ப்ராக்டிக்கலுக்கு நான் தான் கொடுக்குறேன். அண்ட் கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோடு வரும். இந்த 8 மாடலுக்குமே இந்த 15 days நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா ஒரு நல்ல மைண்ட் ஓப்பன் ஆகிடும். என்ன மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுவோம், மடிசார் கொடுப்பேன், ஒரு நாள் வந்து லேங்கா கொடுப்பேன், ஒரு நாள் வந்து லாங் கவுன்ஸ் கொடுப்பேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு பர்சனலாக ஒரு மைண்ட் ஓப்பன் ஆகி யூ கிரியேட் யுவர் ஓன் சிக்னேச்சர் லுக்ஸ் ஆன் யோர் பிரைட்ஸ். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணியிருந்தோம். வி ஹேட் அ ஸ்பெஷல் ப்ரைமர் ஃபார் ஹர் ஸ்கின். ஏன்னா வந்து கண்டிப்பாக அக்னிபோஸ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். நம்ம எல்லாத்தையும் கற்றுக்குறோம், எல்லாத்தையும் எல்லா பிரைடுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்கின் வரும்போது வி ஹாவ் டு
யூஸ் அவர் நாலேஜ் டு கிரியேட் அ பியூட்டிஃபுல் மேக்கப். ஸோ இது வந்து கன்சீலர் தான். ஸோ என்ன கன்சீலர், என்ன ப்ராடக்ட், ஏன் க்ரீன் கலரில் போட்டோம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? கம் அண்ட் ஜாயின் அவர் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் அட் Pearls Beauty Academy. March 6th ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஒன்லி லிமிட்டட் சீட்ஸ் தான். அண்ட் ஏன்னா இதில் வந்து ரெக்கக்னைஸ்டு சர்டிஃபிகேஷன் கிடைக்குது. அது இல்லாமல் பேர்ல்ஸ் அகாடமியோட சர்டிஃபிகேட் கிடைக்குது. நீங்கள் கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் கூட ஆர்த்தி பாலாஜி அண்ட் முத்துலக்ஷ்மி மேமோடைய சப்போர்ட் எப்போயுமே உங்களுக்கு இருக்குங்க. எந்த டவுட்ஸ் எதுனாலும் யூ கேன் கம் டு அஸ். வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ ஆல். ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ண முடியலையா மேம், படிச்சுட்டேன், ஸ்டார்ட் பண்ண முடியல, என்ன பண்ணலாம், எதுனாலும் we will that behind you. ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம்ல, we are behind you to help you அப்படின்னோன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து they work in different angles. So that's the reason. And மேக்கப்போட ஃபினிஷ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அந்த மார்க்ஸ் எல்லாமே நான் கன்சீலர், இந்த ப்ரௌன் கன்சீலர், ஆரஞ்சு கன்சீலர் இதெல்லாம் போட்டு நான் வந்து மறைக்கல. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து, ஸோ அதுக்குன்னு எல்லாருக்கும் க்ரீன் கன்சீலர்ஸை யூஸ் பண்ணவும் முடியாது. ஓகே, தேர் இஸ் அ ரீசன் அண்ட் தேர் இஸ் அ டெக்னிக். அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த ஃபவுண்டேஷனையும் பேக்கிங் பவுடரையும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நல்ல ஒரு ரெட் ட்ரெஸ் போட்டிருந்ததுனால நல்ல ஒரு அந்த ஒரு பிளட் ரெட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெட் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஐ யூஸ் த டிஃப்ரெண்ட் பேலட். இந்த பேலட் வந்து கண்டிப்பாக வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் ஹேவ்ங்க ஃபார் மிக்சிங்க்கு. இதில் வந்து பிளெயின் சில்வரும் வருது, பட் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும், ரவுண்டாக. அதில் ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு விஷயமும் ஒரு நுணுக்கங்களையும் ஒரு டெக்னிக்கையும் அண்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் அகெயின் ப்ராக்டிக்கலுக்கு பண்ணும்போதும் திருப்பி ரிப்பீட்டேஷன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண அவ்வளோ வீடியோஸ் அண்ட் அவங்களுடைய மாடல்ஸோடு அவங்க பேசினது எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ யூ கெட் அன் ஐடியா அபவுட் அன் அகாடமி. ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ்டு லுக். ஸோ யூ கேன் சி அந்த ரெட் மார்க்ஸ் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு ப்ராமினெண்ட்டாக அந்த உள்ள ரெட் இருந்தது அப்படின்றதே தெரியாது. ஹேர் ஸ்டைல் வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு போட வராததை 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து போடுற ஹேர் ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட் 15-20 மினிட்ஸில் போட்ட ஒரு ஹேர் ஸ்டைல்ஸ் தான். ஸோ ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மெஸ்ஸியாக அண்ட் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்து பியூட்டிஃபுல்லான லுக் கொடுத்துருந்தது. எஸ், திஸ் வாஸ் த பின்னாடி பண்ண ஒரு ஹேர் ஸ்டைல். அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, அண்ட் எப்படி அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தி எடுத்து வைக்கணும் அடுத்தடுத்து. ஸோ நிறைய விஷயங்களை வந்து யூ லேர்ன் ஃப்ரம் Pearls Beauty Academy. ஸோ சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தெர் ஆர் ஃபியூ சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணுறதோட கால் பண்ணுங்கள். கால் எடுக்கலைன்னா மட்டும் மெசேஜ் கொடுங்க எனக்கு. ஸோ வில் பி ஸ்பீக்கிங் யூ அண்ட் எக்ஸ்பிளைனிங் யூ என்னென்ன சொல்லித்தரோம், எப்படி ஒரு 15 days தாங்க. நீங்கள் பல்ல கடிச்சிட்டு தொடர்ந்து ஒரு 15 days வந்துட்டிங்கன்னா 16th day யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் அ பியூட்டிஃபுல் கெரியர். உங்கள் லைஃப்க்கு வந்து நீங்கள் யாருமே வந்து கையை ஏந்தி இங்கே வேலை கிடைக்குமா, அங்கே வேலை கிடைக்குமா, ஏதாவது பண்ணலாமா, பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு தேடி வரும் கண்டிப்பாக. ஐம் ஷியோர் ஷார்ட். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான் இந்த லைனில். ஸோ இது படித்தா வேலை கிடைக்குமா, வேலை யார்கிட்டையும் நீங்கள் போய் கேட்க வேணாங்க, வேலை உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அண்ட் சோஷியல் மீடியா ட்ரைனிங். எஸ், இந்த 15 days மேக்கப் கோர்ஸில் வந்து ஐ ஆல்சோ ப்ரொவைட் சோஷியல் மீடியா ட்ரைனிங். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எப்படி போடணும், ஒரு ஃபேஸ்புக்கில் எப்படி ஃபோட்டோ போடணும், அப்படி நீங்கள் போடுற ஃபோட்டோ எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க இல்லையா, அது ரீச் ஆகணும் எப்படி பண்ணணும், அந்த ட்ரைனிங்கும் இதில் கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video.